சுவையான ஸ்வீட் பொங்கல் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 200 கிராம் பச்சரிசி, 60 கிராம் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்ட அப்புறம் தண்ணியில் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே குக்கரில் நம்ம வாஷ் பண்ண அரிசியும் பருப்பையும் போட்டு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லம் தண்ணியை செய்ய ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 425 கிராம் பாகு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர் போன அப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 1/2 கிளாஸ் பால், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு நெய் போட்டு கூடவே உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு ஸ்வீட் பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.